சாதாரணமாக குளிர்காலத்தில் வெப்பநிலை குறைவாகவும் காற்றில் ஈரப்பதமும் குறைவாக இருப்பதால் பட்டு முட்டையை அடைகாப்பதில் 25 டிகிரி சென்டிகிரேடு வெப்பத்திலையும் ஈரப்பதம் 80% இருத்தலை உறுதிப்படுத்திட வேண்டும் என்கிறார்கள். இளம் புழு வளர்ப்பு அறையில் முதல் பருவ புழுக்களுக்கு 28 டிகிரி சென்டிகிரேடு வெப்பம் 80 டிகிரி ஈரப்பதம் பராமரிக்க வேண்டும் என்கிறார்கள். குளிர்காலத்தில் குறைந்த வெப்பம் இருப்பதால் புழுக்களின் உணவு உண்ணும் திறன் குறைந்து போதிய உணவினை உட்கொள்ளாது என்கிறார்கள். எனவே புழுக்களின் பருவத்திற்கேற்ப தட்ப வெப்ப நிலையை பராமரிப்பதன் மூலம் ஜீரண சக்தியை மேம்படுத்தலாம் என்கிறார்கள். பட்டு புழு படுக்கையில் சுண்ணாம்புத்தூள் மற்றும் பூசணம் எதிர்ப்பு கொண்ட சுரக்ஷா, ரேஷம் ஜோதி, விஜேதா சப்ளிமெண்ட் போன்ற படுக்கை கிருமி நாசினிகளை பரிந்துரைப்படி தூவ வேண்டும் என்கிறார்கள். பட்டுப்புழு படுக்கை அதிக பருமனாக இல்லாமல் பராமரிக்க வேண்டும் என்றும் படுக்கை பருமன் அதிகரிப்பால் இளம் புழுக்களை பூஞ்சாலை நோயான ஆஸ்பெரிஜில்லோசிஸ் என்னும் நோய் தாக்க வாய்ப்புள்ளது என்கிறார்கள். குறைந்த வெப்பநிலை இருப்பின் பட்டுப்புழுவினை சுண்ணாம்பு கட்டி நோய் தாக்கும் என்கிறார்கள். இதனை தவிர்க்க பருவத்திற்கேற்ப பரிந்துரைக்கப்பட்ட வெப்பம் ஈரப்பதம் இருத்தல் வேண்டும் என்கிறார்கள். மேலும் புழு வளர்ப்பு அறையில் காற்றோட்டம் இருத்தல் வேண்டும். வெப்பநிலை அதிகமாக்க வேண்டும் என்பதற்காக கதவு ஜன்னல்கள் மூடி வைத்தல் கூடாது. இது எளிதில் பூசணம் பிடிக்க வழிவகுக்கும் என்கிறார்கள். பட்டுப்புழு கூடு கட்டும்போது அறையில் 26 டிகிரி சென்டிகிரேடு வெப்பம், 60 to 65% ஈரப்பதமும் நல்ல காற்றோட்டமும் இருக்க வேண்டும் என்கிறார்கள். பட்டுப்புழு கூடு கட்டும் அறையில் குறைவான வெப்பமும் அதிக ஈரப்பதமும் இருப்பின் மூத்திரக்கூடுகள் உருவாகி வருமான இழப்பு ஏற்படும் என்கிறார்கள். 100 பட்டு மூட்டை தொகுதி புழுக்கள் 20 லிட்டர் நீரினை சிறுநீராகவும் 16 லிட்டர் நீரினை புழுக்கையில் கலந்தும் 4 லிட்டர் நீரை சுவாச துவாரங்கள் வழியாக ஈரக்காற்றாகவும் வெளியேற்றுகிறது என்கிறார்கள். கூடு கட்டும் அறையில் ஈரப்பதத்தினை குறைக்கும் வகையில் போதுமான காற்றோட்டத்தை அறையில் ஏற்படுத்த வேண்டும் என்கிறார்கள். குளிர்காலமாக இருப்பதால் கூட்டுப்புழுவாக மாற தாமதமாகும். கூடு கட்டிய 6வது நாள் பட்டுக்கூடுகளை சந்திரிகைகளில் இருந்து அறுவடை செய்தல் நலம் என்கிறார்கள். இரட்டை கூடுகளை, நலிவடைந்த கூடுகள், கரைபடிந்த கூடுகள் ஆகியவற்றை தனியாக பிரித்து நல்ல கூடுகளை தனியாகவும் நலிந்த கூடுகளை தனியாகவும் தளர்வாக கட்டி குளிர்ந்த நேரத்தில் அங்காடிக்கு எடுத்து செல்ல வேண்டும். பட்டுக்கூடு விற்பனை செய்த பிறகு சாக்கு பைகளை 2% ப்ளீச்சிங் பவுடர் கரைசலால் சுத்தம் செய்து பாதுகாக்க வேண்டும். புழு வளர்ப்பு முடிவுற்றதும் தாமதிக்காமல் புழு வளர்ப்பு மனையே நோய் கிருமிகளை அழிக்க மருந்தடிப்பு செய்தல் அவசியம் என்கிறார்கள்.